Good morning students. Welcome to your social class. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் பீப்புள் ரிவோல்ட்டு. ஸோ பீப்புள் ரிவோல்ட்டில் நம்ம அபவுட் பாளையக்காரர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பாளையக்காரர்ஸ் வந்துட்டு இந்த பீப்புள் ரிவோல்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம 2 பர்சனாலிட்டிஸ் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஒன்று வந்து புலித்தேவர், இன்னொன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய சம்பதர் பாளையக்காரர்ஸ் பற்றி இன்றைக்கி இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஸோ புலித்தேவர் கட்டபொம்மனுக்கு அப்புறம் அதர் இம்பார்ட்டண்ட் பர்சன் யார் அப்படின்னா இந்த வேலுநாச்சியார். ஸோ வேலுநாச்சியார் was a queen of சிவகங்கை. At the age of 16 she was married to முத்துவடுகநாத். ஸோ அவங்களோட 16வது வயசில் அவங்களுக்கு முத்துவடுகநாதரோட மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா he was a ராஜா ஆஃப் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஸோ in 1772 the Nawab of Arcot and the British troops invaded சிவகங்கை. ஸோ நவாப் ஆஃப் ஆர்காடும் பிரிட்டிஷர்ஸும் சிவகங்கையை வந்து படையெடுத்து வர்றாங்க. அப்படி வரும்போது 2 பேருக்கும் பேட்டில் நடக்குது. ஸோ நடக்கக்கூடிய பேட்டிலில் இந்த முத்துவடுகநாதர் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா கொண்டுடுறாங்க. ஸோ அதோட விளைவாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த வேலுநாச்சியார் வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆகிட்டு அங்கேருந்து விருப்பாட்சிக்கு போகிறாங்க. அங்கே யார் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னா கோபால நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு கிங் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஸோ விருப்பாச்சி நியர் திண்டுக்கல். ஸோ during this period she organized an army and employed her intelligent agents to find where the British stored their ammunition. ஸோ அந்த கோபாலநாயக்கோட தஞ்சத்தில் வந்து அவங்க இருக்கும்போது இவங்க வந்து ஒரு ஆர்மியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆர்மியாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா மறுபடியும் அந்த சிவகங்கையை பிரிட்டிஷர்ஸ் கிட்டேருந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றக்காக தான். ஸோ அங்கேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறையா இன்டெலிஜென்ஸான ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் ஷி அரேஞ்ச்டு எ சூசைட் அட்டாக் பை எ ஃபெய்த்ஃபுல் ஃபாலோவர் குயிலி. ஸோ இந்த குயிலி அப்படின்றவங்க யார் அப்படின்னா அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபாலோவர். ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு லேடி தான். அண்ட் எ கமாண்டர் ஆஃப் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரோட ஒரு அந்த ஆர்மி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதோட ஒரு படை தலைவியாகவும் அவங்கள நம்ம சொல்லலாம். ஓகேயா. அண்ட் ஷீ ரீகேப்சர்ட் சிவகங்கை அண்ட் வாஸ் again crowned as queen with the help of மருது பிரதர்ஸ். ஸோ அந்த ஆர்மியோட தலைமையில் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா இவங்க சிவகங்கையை மீட்டெடுத்துட்டு குயினாக வந்து அவங்கள அங்கே செட் பண்ணுறாங்க. யாரோட ஹெல்ப் மூலமாக அப்படின்னா மருது பிரதர்ஸோட ஹெல்ப் மூலமாக. ஸோ இவங்களை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் ஷி வாஸ் ஃபர்ஸ்ட் கோயிங் டு ஃபைட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் கலோனியல் பவர் இன் இந்தியா. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் ஃபைட்டர்னு சொல்லலாம் பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போராடினதில். அண்ட் ஷீ இஸ் நோன் பை தமிழ்ஸ் அஸ் வீரமங்கை அண்ட் ஆல்சோ நோன் அஸ் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ இதனால் இவங்களுக்கு வீரமங்கைன்ற பேரும் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியான்ற பேரும் இருக்குது. தென் மருது பிரதர்ஸ். ஸோ மருது பிரதர்ஸ் were the sons of முக்கையா, பழனியப்பன் அண்ட் பொன்னாத்தாள். ஸோ இவங்களோட பேரண்ட்ஸோட நேம் ரெண்டுமே. ஸோ த எல்டர் பிரதர் வாஸ் கால்ட் பெரிய மருது அல்லது வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் எங்கர் பிரதர் சின்ன மருது. ஸோ இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். ஸோ சின்ன மருது வாஸ் மோர் பாப்புலர் அண்ட் வாஸ் கால்ட் மருது பாண்டியன். அண்ட் சின்ன மருது சர்வ்ட் அண்டர் முத்துவடுகநாத பெரிய உடைய தேவ ஆஃப் சிவகங்கா. ஸோ இதோட விளைவாக தான் வந்துட்டு வேலுநாச்சியரை வந்து அவங்க மறுபடியும் சிவகங்கை மீட்டெடுக்கும்போது அவங்களை குயினாக வந்து அவங்க ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. So in 1772 the Nawab of Arcot laid siege of Sivaganga and captured it. So முத்துவடுகநாத பெரிய உடையதேவ died in the battle. So however after a few months Sivaganga was recaptured by Marudhu brother and Periya Marudhu was enthroned as the ruler. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் மருது பிரதர்ஸ் வந்து தான் அடுத்த ஹையர் பொசிஷனுக்கு வராங்க.
ஸோ சின்ன மருது ஆக்டட் அஸ் அஸ் அட்வைசர். ஸோ அவரை ரூலராகவும் பெரிய மருதை வந்து ரூலராகவும் அவங்களோட பிரதரை வந்து அவங்களுக்கான அட்வைசராகவும் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ டியூ டு த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஹி வாஸ் கால்ட் அஸ் அ லைன் ஆஃப் சிவகங்கா. ஸோ இவங்களோட போராட்டம் எல்லாமே பிரிட்டிஷஸ்க்கு அகெயின்ஸ்டாக ரொம்பவே டெரராக இருந்தது. ஸோ அதோட விளைவாக அவங்களுக்கு பேர் என்ன வந்துச்சு அப்படின்னா லைன் ஆஃப் சிவகங்கா அப்படின்ற பேரே அவங்களுக்கு வந்தது. In the later half of the 18th century, the rebellion against the British was carried by Marud brothers in South India. ஸோ இவங்களோட போராட்டம் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ காசஸ் ஃபார் த கான்ஃப்ளிக்ட். ஸோ கட்டபொம்மன் வாஸ் hanged to death and his brother ஊமைத்துரை and others fled to சிவகங்கா. ஸோ கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டதுக்கப்புறம் அவங்களோட பிரதர்ஸ் வந்துட்டு சிவகங்கைக்கு போயிடுறாங்க. ஸோ வேர் மருது பிரதர் கேவ் ப்ரொடெக்ஷன் டு them. அங்கே போகிறனால அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ த மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் சிவகங்கா டிட் நாட் லைக் த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த கம்பெனி இன் த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கும்போது இந்த மருது பிரதர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கம்பெனி வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு பிடிக்கல. ஸோ த கம்பெனி வேஜ்டு வார் அகெயின்ஸ்ட் சிவகங்கா ஃபார் தீஸ் டூ காசஸ். இந்த காரணங்கள்னால இந்த மருது பிரதர்ஸ் மேலே படையெடுக்கிறதுக்காண்டி வர்றாங்க. ஸோ சவுத் இந்தியன் ரிபல்லியன் in the year 1800 to 1801. So the February 1801, the brothers of Kattabomman, Umaithurai and Savathaiya escaped from Palayangottai prison and reached Kamudi. Chinnamarudu took them to Siruvayal, his capital. ஸோ அப்படி தப்பிச்சு ஓடுறவங்கள அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்களோட கேபிட்டலான சிறுவயலுக்கு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. தே ரீகன்ஸ்ட்ரக்டட் தேர் ancestral fort of பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ கட்டபொம்மனோட அவங்களோட கேபிட்டலில் இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சியோடைய கோட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் இந்த வேலையை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் காலின் மெக்காலே ரீடுக் த ஃபோர்ட் இன் ஏப்ரல் அண்ட் பாலேக்காரஸ் பிரதர்ஸ் ஷார்ட் ஷெல்டர் இன் சிவகங்கா. ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கோட்டையை வந்து மறுபடியும் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு எப்படியோ மருது பிரதர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ த இங்கிலீஷ் டிமாண்டட் மருது பிரதர்ஸ் டு ஹேண்ட் ஓவர் த ஃபியூஜிட்டிவ்ஸ். த லேட்டர் ரெஃப்யூஸ்டு. ஸோ கலோனல் ஆக்னியூ அண்ட் கலோனல் இன்னஸ் மார்ச் அகெயின்ஸ்ட் தெம். ஸோ இதோட விளைவாக இந்த பிரிட்டிஷர்ஸ் இருக்கக்கூடிய 2 கலோனல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மருது பிரதர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்களோட படையை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சரியா? ஸோ இதான் வந்து ரிவல்யனுக்கு மெயினான ரீசனாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ த பாலேக்காரர் வார் அஷ்யூம்ட் எ மச் ப்ராடர் கேரக்டர் தேன் இட்ஸ் predecessors, which was directed by a confederacy consisting of Marudha Pandiya of Sivaganga and Kobala Nayak of Dindigul and Kerala Varma of Malabar and Krishnappan Nayak and Toontaji of Mysore. So the English declared war against the confederacy. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பேட்டிலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். இதான் வந்து இந்த சவுத் இந்தியன் ரிபல்லியனோட மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மருது பாண்டியாஸ் issued a proclamation of independence called திருச்சிராப்பள்ளி proclamation in June 1801. ஸோ இது வந்து ஒரு பிரகடனம் அப்படின்னு தமிழில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு இந்த ப்ரொக்ளமேஷன். ஸோ திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற பேர்லேயே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து வெளியிடுறாங்க. இட் இஸ் known as a proclamation of independence. ஓகேயா? ஸோ த proclamation of 1801 was the first call to the Indians to unite against the British. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்விடேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யுனைட் ஆகுங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்விடேஷன் மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் எ காப்பி of the proclamation was pasted on the walls of the Nawab Palace in the fort of Tiruchi, and another copy was placed on the walls of Vaishnava temple at Srirangam. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய இந்த அழைப்பை வந்துட்டு வெளிப்படையாகவே ஒரு 2 பொதுவான இடங்களில் வந்து இதை பேஸ் பண்ணுறாங்க. அந்த பிளேசஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயமா அவங்களோட இதில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. தஸ் மருது பிரதர்ஸ் ஸ்ப்ரெட் த ஸ்பிரிட் ஆஃப் opposition against the English everywhere. As a result, many Palayakaras of Tamil Nadu went on rally to fight against the English. ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனோட விளைவாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாளையக்காரர்ஸ் வந்து இந்த மருது பிரதர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சின்ன மருது கலெக்டட் நியர்லி 20,000 men to challenge the English army. ஸோ இது விளைவாக எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன மருது மட்டுமே 20,000 பீப்புளை வந்து ஆர்மியில் கலெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ த பிரிட்டிஷ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வேர் ரஷ்ட் ஃப்ரம் பெங்கால், சிலோன் அண்ட் மலாயா, அதாவது மலேசியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ த ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் ஸ்டுட் பை த பிரிட்டிஷ். ஸோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்ப்ளிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ். ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூலர்ஸை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண வச்சாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உடச்சிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளானு. ஸோ அதுக்காக அந்த பாலிசியை யூஸ் பண்ணுறாங்க. So the English annexed Sivagangai. In May 1801, English attacked the rebels in Tanjavur and Tiruchi areas. The rebels went to Piranmalai and Kalayar Koil. So பிரிட்டிஷ்க்கும் இந்த பாளையக்காரர்ஸ்க்கு நடுவில் சண்டை நடக்குது. ஸோ they were again defeated by the forces of the English and end the superior military strength and the able commanders of the British army won the battle. ஆனால் அந்த பேட்டிலில் வந்து ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ the rebellion failed the English annexed Sivaganga in 1801. So the Marudh brothers were executed in the fort of Tirupattur in Ramanathapuram district on 24th October 1801. ஸோ மருது பிரதர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுறாங்க, அதாவது எஸ்கேப் ஆகிடுறாங்க. எங்கே அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இது அங்கே நடக்குது. அண்ட் தென் ஊமித்ரே அண்ட் செவத்தையா வாஸ் கேப்சர்டு அண்ட் beheaded at பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 16th November 1801. சரியா? ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு அவங்களோட தலையை வந்து வெட்டிடுறாங்க. அண்ட் 73 rebels were sentenced to Penang in Malaya, then called the Prince of Wales in Ireland. So though they fell before the English, they were the pioneers in showing the seeds of nationalism in the land of Tamil. So thus the South Indian Rebellion is a landmark of the history of Tamil Nadu. Although the 1818 rebellion was to be categorized in the British records as the Second Palaikarar War. ஸோ இந்த மருது பிரதர்ஸோட ஃபைட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் பாளையக்காரர் வார்ஸ்னே சொல்கிறாங்க இந்த 1800 ரிபல்லியனை. அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் கர்நாடகா ட்ரீட்டி ஆன் 31st July 1801 த பிரிட்டிஷ் அஷ்யூம்டு டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழ்நாடு. ஆனால் கர்நாடிக் ட்ரீட்டி படி பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த ஓவரால் தமிழ்நாட்டில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வாங்கிடுறாங்க. ஸோ இந்த பாளையக்கார சிஸ்டம் வாஸ் அபாலிஷ். ஸோ கடைசியில் இந்த பாளையக்கார சிஸ்டம் அப்படின்றது அபாலிஷ் ஆகிடுது. சரியா? ஸோ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. ஸோ மருது பிரதர்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ தீரன் சின்னமலை வாஸ் born at மேலப்பாளையம் இன் சென்னிமலை நியர் ஈரோடு. ஹிஸ் ஒரிஜினல் நேம் வாஸ் தீர்த்தகிரி. He was a Palayakarar of Kongu country who fought the British East India Company. ஸோ கொங்கு கண்ட்ரி அப்படின்னாலே இந்த ஈரோடு கோயம்புத்தூர் ரீஜன். சரியா? ஸோ the Kongu country comprising சேலம், கோயம்புத்தூர், கரூர் and Dindigul formed a part of Noya kingdom of Madurai but had been annexed by the Udayas of Mysore. After the fall of Udayas, these territories along with Mysore were controlled by the Mysore Sultans. After the third and fourth Mysore wars, the entire Kongu region passed into the hands of the English. ஸோ உடையாஸ் கையில் இருந்தது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷஸோட கைக்கு போயிடுது. ஸோ இந்த தீரன் சின்னமலையோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா was trained by French military in modern warfare. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த யூரோப்பியன் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சோட மிலிட்ரி சிஸ்டம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஹி வாஸ் அலாங்
with the side of Tipu Sultan to fight against the British East India Company and got victories against the British East India Company. And after Tipu Sultan's death, Chinnamalai settled down at ஓடாநிலை. ஸோ ஓடாநிலைன்றது ஒரு பிளேஸு, அங்கே வந்து ஒரு ஃபோர்ட் வேறு இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து அவர் ஸ்டே பண்ணுறாரு திப்பு சுல்தான் இருந்ததுக்கப்புறம். ஸோ அவரோட ஹெல்ப் மூலமாக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து போராடுறாரு. அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் எ ஃபோர்ட் that to continue his struggle against the British. ஸோ ஒரு கோட்டையை வந்து கட்டி அங்கே இருந்தே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போராடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. தென் he sought the help of Marathas and மருது பாண்டியஸ் to attack the British at கோயம்புத்தூர் in 1800. ஸோ 1800 மருது பிரதர்ஸோட ரோல் வந்து இருந்தது இல்லையா. அப்போ ஆனால் இவரோட ரீஜன் மட்டும் வேறு. ஸோ அப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவங்களோட ஹெல்ப் மூலமாக அதே மாதிரி மராத்தோட ஹெல்ப்பையும் வந்து இவர் கேட்குறாரு. So the British forces managed to stop the armies of the Allies and hence Chinnamalai was forced to attack Coimbatore on his own. ஸோ இவர் வந்து தனிப்பட்ட நிலைமையில் இருந்து அவங்க அகேன்ஸ்டாக போட நினைக்கிறாரு. ஸோ his army was defeated and he escaped from the British forces. Chinnamalai engaged in guerrilla warfare and defeated the British in battles at Kaveri, ஓடாநிலை அண்ட் அரச்சலூர். ஸோ இந்த 3 பிளேசஸ்லுமே பிரிட்டிஷர்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து போராடுறாரு. ஸோ இவர் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னாலே அதாவது மறைஞ்சிருந்து தாக்குறது தான் வந்து கொரில்லா வார்ஃபேர். அதாவது அவங்க அங்கே இருக்காங்களா அப்படின்றது தெரியாது, ஆனால் அவங்களோட அட்டாக் மட்டும் வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பேட்டில் மெத்தடை தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ டியூரிங் த ஃபைனல் பேட்டில் சின்னமலை வாஸ் betrayed by his cook Nallappan and was hanged in Sivagiri Fort in 1805. ஸோ அவர் மூலமாக இவர் வந்து பிடிச்சி கொடுத்துட்றாரு அவரோட ஓன் குக்கு. ஸோ அதனால் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா அவரோட ஃபோர்ட்லேயே, அதாவது சிவகிரியில் வச்சுருக்கக்கூடிய ஃபோர்ட்டில் வந்துட்டு இவர் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா தூக்கில் போட்டுடுறாங்க இந்த இயர் 1805. சரியா, இவங்க எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய பாளையக்காரர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.